ஆனால் அணுப்பொடி எல்லா சகோதரிகளும் அணுப்பொடி வைக்கிறதுக்கு எப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம பொங்க பானையில் மஞ்சள் குலை கட்டியிருப்போம். அதில் அடியில் உள்ள மஞ்சள் எடுத்து பெரியவா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி மஞ்சள் கீட்டிக்குவோம். மஞ்சள் கீட்டிண்டு அந்த மஞ்சள் கீட்டிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குங்குமம் இட்டுண்டு வாச தெளிச்சு மஞ்சள் வாய்க்காலுங்கிற கோலம் போட்டுட்டு குங்குமத்தை இட்டுண்டு தலையில் துளி எண்ணெயை வச்சுண்டு பெரியவாட்டெல்லாம் மஞ்சள் கீட்டிண்டு அந்த மஞ்சள் இலையை கன்னியா கோலம் போட்டு இலையை பரப்பி அதில் போட்ட சக்கரை பொங்கல், தயிர் விட்டு தயிர் சாதம், குங்குமம் போட்டு சிகப்பு சாதம், அந்த மஞ்சளை கொஞ்சம் அரைச்சி மஞ்சள் சாதம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 7 துண்டு கரும்பு, எல்லா வகை சாதமும் 7 உருண்டை கரும்பு 7 துண்டு வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சு காக்கா பொடி வச்சேன், கணக்கு பொடி வச்சேன். காக்கா கூட்ட கலைஞாலும் என் கூட்டம் கலையாமல் இருக்கணும்னு சொல்லி நேவேத்தியம் பண்ணி கிழக்க பார்த்து சூரியநாராயண நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் என்ன தேய்ச்சி குடிச்சிட்டு உடப்பறம் எடுத்து கொடுத்த வஸ்திரத்தை கொடுத்துட்டு கணக்கூட்டுன்னு வைப்போம். கண்டிப்பாக நாளைக்கு பழையது சாப்பிட்டாகணும். ஏன்னா இன்னைக்கு சமைச்ச பொங்கல் நேவேத்தியம் சாப்பாடு கத்தால ஒரு பழையது சாப்பிட்டு கணக்கூட்டு வச்சு கலவஞ்சாதம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த காக்கா பொடி பாட்டு அது ஒரு பாட்டுன்னு பாடுவாளே தவிர நேவேத்தியத்துக்கு இந்த வார்த்தைகள் தான். கணப்பொடி பாட்டு மஞ்சள் கீத்திக்கிறதுக்கு உள்ளது எல்லாம் சொல்லுறேன். மகாபரி ஆசீர்வாதத்தோடையும் காமாட்சி அனுகிரகத்தோடையும் எல்லா ஸ்திரீகளும் ரொம்ப க்ஷேமமாக நல்லா பகவத் கிருபையோட சகல சம்பத்தோட சிரேஷா இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி